Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க புதுசா ஒரு Gmail account create பண்றீங்கன்னா, அதை சிம்பிளா எப்படி create பண்றது? அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா, இந்த subscribe பட்டனை கிளிக் செய்து subscribe செய்யுங்க. பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐகானை கிளிக் செய்து ஆல்ங்கற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். First, உங்கள் மொபைலில் உள்ள ஜிமெயில் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடில் இருக்க இந்த ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் ஆட் அனதர் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் கூகுள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பேஜில் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைன்னா உங்கள் மொபைல் லாக்கை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் கிரியேட் அக்கௌண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் உங்கள் பர்சனல் யூஸ்க்காக இந்த மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறீங்கன்னா இல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது நீங்கள் பிஸ்னஸோ இல்லை ஒர்க் சம்மந்தமாக ஏதாவது உங்கள் மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறீங்கன்னா இல்லை செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என் பர்சனல் யூஸ்க்காக மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஷோ ஆகும். இந்த பேஜில் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்று ஃபர்ஸ்ட் நேம், இன்னொன்று சர்நேம் பாக்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் நேம் பாக்ஸில் உங்கள் நேமை என்டர் பண்ணிவிட்டு இந்த சர்நேம் பாக்ஸில் உங்கள் இனிஷியலை என்டர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரெண்டு நேம் இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் பாக்ஸில் உங்கள் ஃபர்ஸ்ட் நேமையும் இந்த சர்நேம் பாக்ஸில் உங்கள் செகண்ட் நேமையும் என்டர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை டே, மந்த், இயர் இந்த ஆர்டரில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இந்த பாக்ஸில் ஜெண்டரை கிளிக் செய்து மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் மெயில் ஐடி ஷோ ஆகும். இந்த மெயில் ஐடி உங்களுக்கு ஓகேன்னு நினச்சிங்கன்னா இந்த மெயில் ஐடியில் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மெயில் ஐடி வேண்டாம், புதுசாக தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதில் கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் புதுசாக தான் மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி புதுசாக ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிரியேட் எ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு இந்த பாக்ஸில் நீங்கள் இப்போ கிரியேட் பண்ண மெயில் ஐடிக்கு ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்ஸ், அப்புறம் நம்பர்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர். இந்த ஸ்பெஷல் கேரக்டர்னா அட்டு, ஆஷ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது 8 டிஜிட்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடி ஷோ ஆகும். இதில் கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை ரீட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க ஐ அக்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம மெயில் ஐடியை கிரியேட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.